கர்நாடகாவின் நஞ்சன்கூடு அரசு உயர்நிலைப் பள்ளி தனது 100 வருடங்களுக்கான கல்வி பணி சாதனையை ஒரு பெரிய விழா எடுத்து கொண்டாடியது. அதில் கர்நாடகாவின் கல்வி மந்திரி மாண்புமிகு மஞ்சுநாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். பள்ளியின் முதல்வர் தனது முன்னுரையில், நம் கல்வி மந்திரி மாண்புமிகு மஞ்சுநாத் இந்த பள்ளியில் தான் படித்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நம் பள்ளியில் படித்த ஒரு மாணாக்கர் இன்று நமது மாநிலத்திற்கே கல்வி மந்திரி என்பது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை என்று பேச்சை ஆரம்பித்தார். மற்றவர்களும் அதே ரீதியில் மஞ்சுநாத்தை புகழ்ந்தார்கள். ஆனால் கல்வி மந்திரி மஞ்சுநாத் அந்த பொய்யான புகழுரைகளில் நெளிந்தார். ஏனென்றால் அவர் அந்த பள்ளியில் படிக்கவே இல்லை என்பதுதான் நிஜம். பள்ளியின் எந்த ஒரு ஏட்டிலும் அவரது பெயர் இருக்காது. அதற்கான காரணத்தை நினைத்து பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். நஞ்சன்கூடு மைசூரிலிருந்து ஊட்டி செல்லும் வழியில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஊர். காவிரி ஆறும் அங்கு தயாரிக்கப்பட்டு விற்கப்படும் பற்பொடியும் தான் பிரபலம். அதை தவிர அந்த ஊர் கடும் வெயிலுக்கும் புழுதிக்கும் தான் பெயர் பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். மஞ்சுநாத் நஞ்சன்கூட்டில் 60 வருடங்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார். அவரது தாத்தா அப்பாவின் அப்பா அந்த காலத்தில் ஒரு பெரிய வெள்ளைக்கார பிரியர். அந்த வெயிலிலும் சூட் போட்டுக்கொண்டு பந்தா காண்பிப்பார். ஊரிலேயே முதல் பென்ஸ் கார் வாங்கியது தாத்தா தான். லண்டனில் பிறக்காமல் போனோமே என்கின்ற ஆதங்கம் தாத்தாவுக்கு நெஞ்சு முட்டை இருந்தது. ஆனால் நஞ்சன்கூடு என்ற புழுதி காட்டில் பிறந்து விட்டார். அவரின் இங்கிலீஷ் தாகத்தை மூத்த பேரன் மஞ்சுநாத் மூலம் தணித்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். 6 வயதே ஆன பேரனை அந்த காலத்தில் பென்ஸ் காரில் அழைத்து சென்று ஊட்டி லவ்டேல் கான்வென்டில் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார். தாத்தாவின் எந்த ஒரு முடிவுக்கும் அப்பீலே கிடையாது. சுருக்கமாக சொன்னால் 6 வயதில் லவ்டேல் கான்வென்டை பார்த்து மஞ்சுநாத் சொக்கி போனான் என்றுதான் சொல்ல வேண்டும். வெறும் பொட்டல்காடான நஞ்சன்கூட்டில் பிறந்து வளர்ந்த அவனுக்கு பசுமையை தவிர வேறு எதுவுமே அற்ற ஊட்டியின் மலை தொடர்களையும் ஆழ்ந்த அமைதியை கொண்டிருந்த பசுமையான பள்ளத்தாக்குகளையும் பார்க்க பார்க்க அழுக்கவில்லை. சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் பள்ளத்தாக்குகளில் படுத்து படுத்து புரண்டான். சுத்தமான காற்றை அடிக்கடி உள்ளெழுத்து அதன் ஈர பதத்தை உணர்ந்தான். ஊட்டிதான் அழகு என்றால் அந்த கான்வென்ட் அதைவிட 100 மடங்கு அழகு. எல்லாமே வரைந்து வைக்கப்பட்ட துல்லியமான சித்திரமாக காட்சி அளித்தன. மனப்பூர்வமாக அவன் ஊட்டியிலேயே குடியேறினான். கான்வென்டில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் அனைவரும் அப்பொழுது கிறிஸ்தவ தேவாலய கன்னியாஸ்திரிகள். சாம்பல் வெள்ளை நிறங்கள் கலந்த சுத்தமான சீருடைகளில் அமைதியான புன்னகையில் அவர்கள் வேறொரு விதமான மானிட தேவதைகளாக அவனுக்கு காட்சி தந்தார்கள். கனிவாகவும் மென்மையாகவும் அதே நேரம் எளிமையாகவும் நடந்து கொள்வது எப்படி என்பதை அந்த ஆசிரியர்களிடம்தான் அவன் கற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, கல்வியை வெள்ளி ஸ்பூனால் குழந்தைகளுக்கு வாயில் ஊட்டி விடுவது போலத்தான் அவர்கள் ஊட்டிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன தப்பு செய்தாலும் அந்த ஆசிரியர்களுக்கும் கோபமே வராது. ஏற்றத்தாழ்வு என்பதோ இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் அன்பினால் இதமாக அரவணைத்தபடியே வகுப்புகள் நடத்தி வந்தார்கள். எல்லா வகுப்புகளுமே ஓசையோ கூச்சலோ இல்லாமல் அமைதியாக நடந்தன. அந்த சின்ன வயதிலேயே மஞ்சுநாத் மென்மையாக பேச, பிறரிடம் மரியாதை காட்ட, நேரத்துக்கு அனைத்தையும் செய்து முடிக்க என பலவிதமான நற்பண்புகளை ஹாஸ்டலில் கற்றுக்கொண்டான். அதற்கு காரணம் ஹாஸ்டல் வார்டன் ரெஜினா சிஸ்டர். கை கால் நகங்களை அதிகம் வளர விடாமல் வெட்டி கொள்வது, வாயை திறக்காமல் உணவை மெல்வது, 4 பேர் பார்க்கும்போது எவ்விதம் கொட்டாவி ஏப்பமிடுவது, பல்லை எப்படி டூத்பிக்கை எடுத்து இடது கை விரல்களால் வாயை மறைத்து கொண்டு வலது கையால் குத்துவது என ரெஜினா சிஸ்டர் ஒவ்வொரு ஹாஸ்டல் குழந்தைகளிடமும் சொல்லிக் கொடுத்தது. கவனத்துடன் தீயாக மனப்பான்மையுடன் வளர்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஹாஸ்டல் கலை நிகழ்ச்சியில் பிரத்யோக பயிற்சி பெற மஞ்சுநாத் ரெஜினா சிஸ்டரை பார்க்க தேவாலயத்தை ஒட்டியுள்ள சிஸ்டர்களின் வசிப்பிடத்திற்கு சனி ஞாயிறுகளில் செல்வான். அங்கு அவர்கள் அனைவரும் வேறு வேறு விதமான கலரான உடைகளில் இன்னும் இளமையாக காட்சி தருவார்கள். பயிற்சியின் போது சிறப்பாக மஞ்சுநாத் ஏதேனும் செய்துவிட்டால் ரெஜினா சிஸ்டர் அடிக்கடி அவனை இழுத்து உச்சி முகர்வாள். அவ்வித உச்சி முகரும் போது மெழுகுவர்த்தி போன்ற ஒரு வித்தியாசமான வாசனை சிஸ்டரின் உடைகளில் வரும் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வாசனையை இப்போதும் மஞ்சுநாத்தால் ஒரு தனித்துவத்துடன் உணர முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஊட்டி கான்வென்டில் கிறிஸ்துமஸ் ஒட்டி நிறைய விடுமுறை வரும். அப்போதும் தவிர மற்ற தொடர்ச்சியான விடுமுறைகளிலும் ஹாஸ்டலை
மூடிவிடுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அது போன்ற சமயங்களில் நஞ்சன்கூடு வருவதற்கு மஞ்சுநாத்துக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை. தாத்தா டிரைவருடன் தன் பென்ஸ் காரில் ஊட்டிக்கு வந்து ஹாஸ்டலுக்கு வெளியே காத்திருந்து ஊருக்கு கூட்டிச் சென்று விடுவார். அந்த தண்டனையாவது அவனுக்கு பரவாயில்லை. மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் அவனை தவறாது நஞ்சன்கூடு பள்ளியில் கொண்டு சேர்த்து விடுவார். ஒவ்வொரு விடுமுறையிலும் அவர் இப்படி செய்வது மஞ்சுநாத்துக்கு எரிச்சலாக இருக்கும். தாத்தா அந்த பள்ளியின் நிறுவனர் வேறு. எல்லா ஆசிரியர்களும் தாத்தாவிடம் தான் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்கள். அதுதான் தாத்தாவின் மறைவுக்கு பிறகு தற்போது அரசாங்க பள்ளியாக மாறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பள்ளியில் உட்காரவே மஞ்சுநாத்துக்கு பிடிக்காது. மாணவர்கள் இஷ்டப்பட்ட கலர்களில் கண்ணா பின்னாவென்று சட்டைகளையும் ட்ரௌசர்களையும் மாட்டிக்கொண்டு வருவார்கள். பலர் அழுக்கு சட்டைகளில் கிழிந்த டவுசர்களில் வருவார்கள். சட்டைகளில் பித்தான் போடாமல் திறந்து போட்டு கொண்டு வருவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதைவிட கொடுமை, நஞ்சன்கூட்டில் ஆண்கள் தான் வாத்தியார்களாக இருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் வயதானவர்கள். பலர் ஷேவ் பண்ணி கொள்ளவே மாட்டார்கள். சிலர் பொடி போடுவார்கள். வகுப்பில் தொண்டை கிளிய கத்திதான் பாடம் எடுப்பார்கள். மாணவர்களை போட்டு அந்த அடி அடிப்பார்கள். அந்த சமயங்களில் ஊட்டி கான்வென்ட் ஆசிரியர்கள் தேவதைகள் போலவும் அதில் பயிலும் மாணவர்கள் யூனிஃபார்மில் வண்ணத்து பூச்சிகள் மாதிரியும் மஞ்சுநாத்துக்கு தோன்றும் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் அம்மா வேறு. ஊட்டியில் பிள்ளை என்னவோ கொலை பட்டினி கிடப்பதாக எண்ணிக்கொண்டு வாய்க்கு ருசியாக சமைத்து போட மிகவும் மெனக்கெடுவாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அம்மாவின் சமையலை விட ஊட்டி கான்வென்ட் சாப்பாடு தான் அவனுக்கு மிகவும் விருப்பம். தாத்தா ஒவ்வொரு விடுமுறையின் போதும் ரொம்ப பெருமையாக, வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம், வாட் இஸ் யுவர் ஏஜ் என்று அவருக்கு தெரிந்த 4-5 இங்கிலீஷ் கேள்விகளையே திரும்பி திரும்பி கேட்டு உயிரை எடுப்பார் என்று தான் சொல்ல வேண்டும். கான்வென்ட்டில் சேர்ந்தவுடனே அவன் இங்கிலீஷில் பொழந்து கட்ட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அவரிடம் நடக்கிற காரியமா அது? 2-3 மாதங்களுக்கு ஏபிசிடி சொல்லவே மஞ்சுநாத் தாளம் போட்ட கதை அவருக்கு தெரியாது. அப்புறம்தான் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட் என்ற அடுத்த நிலைக்கு வர முடிந்தது. அடுத்த ஒரு வருடத்தில் மம்மி, டேடி என்று கூப்பிட்டு சரளமாக பேசும் நிலைக்கு வந்ததும் பேரனின் இங்கிலீஷ் கேட்டு தாத்தாவிற்கு உச்சி குளிர்ந்தது. இங்கிலீஷ் தவிர கன்னடமும் தமிழும் அவனுக்கு அத்துப்படி. மஞ்சுநாத் சிறிய வயதிலேயே ஒழுக்கமாக வளர்ந்து குறைய பேசி அமெரிக்காவின் பெர்டியூ யூனிவர்சிட்டியில் நிறைய படித்தார். பிறகு அரசியலுக்கு வந்து தற்போது கர்நாடகாவின் கல்வி மந்திரி. அவருடைய வெற்றிக்கு காரணம் அவரது நல்ல வளர்ப்பு. அந்த நல்ல வளர்ப்புக்கு முக்கிய காரணம் ரெஜினா சிஸ்டர் தான் என்று திடமாக நம்பினார். தற்போது அவருக்கு நஞ்சன்கூடு பள்ளிக்கு வந்ததிலிருந்து ஒரு முறை பக்கத்தில் இருக்கும் ஊட்டிக்கு சென்று ரெஜினா சிஸ்டரை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. நேரில் பார்த்து அவரை வணங்க வேண்டும் என்கின்ற ஏக்கம் அதிகரித்தது. பள்ளி 100ஆண்டு விழா இனிதே முடிந்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் ஊட்டிக்கு சென்று ரெஜினா சிஸ்டரை நேரில் பார்க்க காலையிலேயே கிளம்பினார். யூனிஃபார்ம் போட்ட டிரைவர் இனோவா காரை ஓட்ட 11 மணிக்கு லவ்டேல் பள்ளியை அடைந்தார். ரெஜினா சிஸ்டரை பற்றி விசாரித்தார். அவருக்கு தற்போது வயது 88 என்றும் சிஸ்டர்களுக்கான அதே வசிப்பிடத்தில் அவர் தனி அறையில் இருப்பதாகவும் வயோதிகத்தினால் அதிகம் கஷ்டப்படுவதாகவும் சொன்னார்கள். மஞ்சுநாத் வேகமாக அவரது அறையை தேடிக்கொண்டு சென்றார். ஒரு பெண் உதவியாளர் கதவை திறக்க உள்ளே ரெஜினா சிஸ்டர் ஒரு தூய்மையான வெள்ளை உடையில் கட்டிலில் படுத்திருந்தார். மஞ்சுநாத் மெதுவாக அவரிடம் சென்று பள்ளி நாட்களை சொல்லி தன்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். ரெஜினா சிஸ்டர் படுக்கையிலிருந்து சிரமப்பட்டு எழுந்து கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டு வலது கையை நெத்தியின் மீது வைத்து தன் குறுகிய விழிகளால் மஞ்சுநாத்தை உற்று பார்த்தார். பிறகு கனிவான புன்னகையுடன், ஓ, ஞாபகம் இருக்கே, விடுமுறை நாட்களில் உன் தாத்தா ஒரு வெள்ளை நிற பென்சு காரில் உன்னை கூட்டிக் கொண்டு போவாரே, அதே மஞ்சுதானே நீ என்றார். அவருக்கு உடம்பு புல்லரித்தது. கண்களில் நீர் திரையிட்டது. இப்போ நீ என்ன பண்ற, எங்க வேலை பார்க்குற என்று கேட்டார். நான் இப்போ கர்நாடகாவின் கல்வி மந்திரியா இருக்கேன் சிஸ்டர் என்றான். ரெஜினா சிஸ்டர் அவனை அருகில் அழைத்து நெற்றியில் தனது வலது கை கட்டை விரலால் ஆசிர்வாதம் செய்தார். ஒரு மாநிலத்தின் கல்வி மந்திரியாக பெரிய பொறுப்பில் இருக்க உன் கடமையை நேர்மையாக செய். அவரை வாஞ்சையுடன் உச்சி முகர்ந்தாள். அப்போது அதே மெழுகுபர்த்தி வாசனை அடித்தது. மஞ்சுநாத் சிலிர்த்து போனார் என்றார்.